என்னோட ஆசை என்னன்னா கடைசி மூச்சு வர மருத்துவராக இருந்து அதே நாற்காலியில் என் உயிர் பிரியணும்னு எனக்கு ஆசை. 80 வயதிலும் மருத்துவ சேவை. 4000 மகளிருக்கு மகப்பேறு மருத்துவம் பார்த்து கொண்டே மரணிக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம். ஏழைகளுக்கு இலவச மருத்துவம், தாய் போன்ற ஆறுதல் வார்த்தை என வாழ்க்கையையே மருத்துவத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்ட மருத்துவ அம்மா பார்வதி குறித்த ஒரு பார்வை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் பகுதியில் கடந்த 3 தலைமுறைகளுக்கு மருத்துவம் பார்த்து மருத்துவ சேவை செய்து வரும் அம்மா பார்வதி. இவர் கடந்த 1946ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் பிறந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். அதே கல்லூரியில் சீனியர் மருத்துவராக பணியாற்றி பின்னர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உடலியல் மருத்துவ ஆசிரியராக இளம் மருத்துவர்களை பயிற்றுவித்தார். அம்மா பார்வதியின் கணவர் சந்திரசேகரனும் மருத்துவர்தான். பொறையார் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்த அவர் கடந்த 2014ஆம் ஆண்டு இயற்கை எய்திய நிலையில் அம்மா பார்வதி பொறையார் பகுதியில் வாடகை வீட்டிலேயே தங்கி தனது மருத்துவ சேவையை தொடர்ந்து பார்த்து வந்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் 80 வயதிலும் இன்று வரை அதே வாடகை வீட்டிலேயே வசித்து வரும் அவர் தன்னை தேடி வருபவர்களுக்கு உடனடியாக மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்குவதோடு ஆறுதலாக தனது குடும்பத்தினர் போல உரையாடி அனுப்புவதால் அவருக்கு அப்பகுதி மக்கள் சொந்தமாக தங்களது தாயாகவே பாவித்து வருகிறார்கள். பார்வதி அம்மா மருத்துவம் பார்ப்பதற்கு கட்டணம் என பெரிதாக நிர்ணயம் செய்து வாங்குவது இல்லையா. மருத்துவம் பார்ப்பவர்கள் அதிகபட்சம் 100 ரூபாய் வழங்குகின்றனர். இருப்பினும் எத்தனையோ ஏழை குடும்பத்தினர் வரும்போது கட்டணம் இல்லாமலும் மருத்துவம் பார்ப்பதோடு தன்னிடம் இருக்கும் சில மருந்துகளையும் வழங்கி ஆலோசனை வழங்கி அனுப்புகிறார். ஏழை குடும்பத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு உதவிகளையும் அவர் செய்து வருகிறாராம். மருத்துவ சேவை செய்வதே தனது வாழ்நாள் ஆசை என்றும் அதனை ஒருபோதும் விடமாட்டேன் என கூறும் மருத்துவர் பார்வதி அம்மாவுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோமா. மனசளவு பையனோட போய் தங்கணும்னாலும் எனக்கு இந்த ஊர் மக்கள் அம்மா என்று கூப்பிடும்போதோ பாட்டி ஆயா ஆத்தா என்று கூப்பிடும்போது எனக்கு வயது குறைகிற மாதிரி இருக்கிறே தவிர எனக்கு 80 வயசு நெருங்க போறேங்கிற எண்ணமே இல்லை. நானும் அதுகளோட விளையாடி பார்த்து அதனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி என் ப்ரொஃபஷனை நான் பண்றேன். அதுக்கப்புறம் கொரோனா காலத்துல மாஸ்க் கூட என்னால போட முடியல. மூச்சு திணறல் வர்றதுனால எல்லாமே டிஸ்டன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாம தான் பார்த்தேன். நானும் அஃபெக்ட் ஆனேன் 10%. பட் எனக்கு ஒன்றும் செய்யலை. நிறைய பேஷண்ட்டுக்கு பணம் இல்லாம தவிச்சாங்க அப்போ போறதுக்கு. அதெல்லாம் கொடுத்து உதவி எல்லாம் மீண்டு வந்து என்ன நன்றி சொல்லிட்டு போகும்போது அதுல கிடைச்ச சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது கிடைக்காது எந்த டாக்டருக்கும். அத மாதிரி நான் துணிந்து நான் பார்க்க தான் செய்வேன் கொரோனாலன்னுட்டு வந்தேன். அதே மாதிரி நிறைய சேலஞ்சிங் கேஸ் இது மாதிரி கரண்ட் இல்லாத 95ல நினைக்கிறேன். அப்போ கரண்டே கிடையாது 1 மந்த். அதுலயும் டெலிவரி அவ்வளவு வரும். வந்தா கூட ஒரு என் ஹஸ்பண்டோட துணையோட தைரியமா நான் பார்த்து இது வரைக்கும் ஒரு டெத்தோ தாயோ சேயோ இறக்கவில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எல்லாம் வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சா அதை வச்சு சொல்லும், அம்மா என்ன அப்படி கூப்பிடுவீங்களே நான் தான்மா அது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. எனக்கு என்னோட ஆசை என்னன்னா என்னோட கடைசி மூச்சு வர ஒரு மருத்துவராக இருந்து அதே நாற்காலியில் என் உயிர் பிரியணும்னு எனக்கு ஆசை.